ஒத்த சீட்டுக்கு அலையிறவங்க 2 கிராம் தங்கத்துக்கு நாங்கள் இங்கே வரோம்னு பிற்போக்குத்தனமாக பேசுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய்மாமன் உறவு. தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய்மாமனுக்கு உண்டு. சில புரியாத தற்குறிகளுக்கெல்லாம் இது புரியும். மன்னிப்பு கேட்கணும். யாருக்கிட்ட மன்னிக்க பசங்களா? யார் நீங்க? வார்த்தையை பயன்படுத்திருக்கு நாய் இருக்காது. தற்கூரின்னு ஒரு பச்சை இஸ்லாமிய பொண்ணை விட்டு பேச வைக்கிறீங்க. பக்கத்துல உட்காந்து யாரா தற்கூரி? உங்க அண்ணா உங்க நொல்லா அண்ணனை விமர்சிட்டீங்க. என் அண்ணன் இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே நாட்டுடைய சிகரெட்டை பிடிக்க வைத்து குடிக்கு அடிமையாக்கி என் இளைய தலைவரை சீரழிக்கிறார்கள் என்று அத்தனை பாராபர பட்டிகளில் முந்திரி காட்டியிருந்தீர்கள். வரவாரா இல்லையா? இந்த ரஜினி இப்படி கொண்டா அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்தவர் நடத்தான நடிகன் விஜயகாந்த். அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று பேசியவர் என் நீல தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் என்ற தொற்றுக்குடி உறவுகள் என்று சொல்லுவோம். அந்த புனிதமான இடத்தை நீங்கள் நாசப்படுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேட்டவன் நான் விரும்புகிறேன். விஜயகாந்த் ரசிகர்களோட நீங்க பெரிய புரிஞ்சுங்களா? தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கு இங்கு அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தான் இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக களம் கொண்டார்களை தவிர எந்த ரசிகர்களும் கலங்காரவில்லை, எந்த கதாநாயகனும் கலங்காரவில்லை. ஆனால் இந்த உண்மையை உடைத்து பேசுகின்ற போது பல பேருக்கு ஆத்திரம் பொங்குது. இன்றைக்கு கூட பள்ளி மாணவர்களை இட்டு நமக்கு பதில் சொல்லுகிறார்கள். பாவம், நாங்கள் தற்கூரி என்று எங்களை சொல்லுகின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வரலாற்றை வேல்முருகன் என்கிற என்னுடைய பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறேன். கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தற்கூரிகளே தெரிந்து கொள்ளுங்கள், படித்து புரிந்து கொள்ளுங்கள். யூடியூப்பாக இருக்கிறது, கேட்டுக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்வில் எங்கு தொடங்குகிறது? 1970களில் பிறந்த வேல்முருகன் 1லிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற பள்ளி பருவத்தில் என் முன்னோர்கள் முன்னேற்றியர்கள் இந்த நாட்டுடைய மிக முக்கிய அசைக்க முடியாத அரசியலாளர்களாக இருந்தார். எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் 2ஆம் 3ஆம் இடத்தில் இருந்த பண்டூட்டியாருடைய சொந்த உறவினர், ஒரே கிராமம், என்னுடைய சித்தப்பா முறை. அவர் அமைச்சராக இருந்து கார்களிலே வருவதை பார்த்து அவர் மடியில் அமர்ந்து அரசியல் பயின்று அன்றைக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை அந்த பள்ளியை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று ஒரு மாணவனாக இருந்து பள்ளியை சுத்தம் செய்வதிலிருந்து கரும்பலையிலே கோவக்காவை கொண்டு வந்து தீர்த்துவதிலிருந்து அந்த 100 மாணவர்களுக்கு தண்ணீர் வைத்து வகுப்பறையை சுத்தம் செய்து அவர்களை வரிசை கட்டி அமர வைப்பதிலிருந்து ஒழுக்க சிலராக உருவானது என்னுடைய அரசியல் வரலாறு. கடந்த 1980களில் இருந்து ஒரு பள்ளி பருவத்தில் ஒரு பள்ளியை எப்படி நிர்வகிக்க வேண்டும், ஆசிரியர் வராத போது அந்த மாணவர்களை எப்படி தலைமை பண்போடு நடத்த வேண்டும், ஆசிரியர் வருவதற்கு முன்பு 9:30 மணிக்கு தேசிய கொடி எப்படி ஏற்ற வேண்டும் என்பதில் தொடங்குகிறது எனது அரசியல் வாழ்வு. அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளியாக நான் அரசு உயர்நிலை பள்ளி புள்ளஞ்சாவடிக்கு போகிறேன். 6ஆம் வகுப்பு போன உடனே என் போராட்ட வாழ்வு தொடங்குது. மறுபடி அங்கங்க வகுப்பறைகள் அதிகம் இல்ல. இந்த வாத்தியாரங்க டீச்சர்லாம் ஒன்னா உட்காந்துக்கிட்டு சரியா வகுப்பறைக்கு வந்து பாடம் எடுக்க மறுக்கிறாங்க. 6வது படிக்கிற பையன் சக மாணவர்களை சேர்த்து அன்னைக்கு டிஓ சிஓ அன்றைய கல்வி அமைச்சர் அரங்கநாயகனுக்கு கடிதம் எழுதுகிறேன். எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் கிராமப்புற ஏழை எளிய மாணவர் செல்வங்களுக்கு குறித்த நேரத்தில் வந்து பாடம் எடுக்க மறுக்கிறார்கள். தங்கள் தலைமையில் ஒரு இணை இயக்குநரை அனுப்பி ஆய்வு செய்து முறையாக வகுப்புக்கு வராத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை மாற்றம் செய்து நல்ல ஆசிரியர்களை கொண்டு இந்த பள்ளி மிகச்சிறந்த பள்ளியாக வருவதற்கு வழிவகை காணுங்கள் என்று 11 வயதில் இந்த நாட்டுடைய கல்வி அமைச்சருக்கு கடிதம் எழுதியவர் வேல்முருகன். 11 வயதில் நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? அப்படி ஒரு டீம் வந்தது. ஒரு இணை இயக்குனர் வந்தார், சிஇஓ வந்தார். ஒரே நாளில் 6 ஆசிரியர்கள் மாற்றப்பட்டு வேறு 6 ஆசிரியர்கள் அந்த அரசு உயர்நிலைப் பள்ளி குளஞ்சாவடிக்கு நியமிக்கப்பட்டு பிற்காலத்தில் அந்த பள்ளி மாவட்டத்தில் முதலிடம் வருவதற்கு வாய்ப்பை உருவாக்கிய சிறுவனாக 11 வயதில் பொது வாழ்வுக்கான எங்கு குற்றம் நடந்தாலும் தவறு நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற மனப்பக்குவம் என்பது என் ரத்தத்தில் ரத்த நாணங்களை நினைவித்திருந்த காலங்களில் இருந்து உருவாகியது. ஆனா இன்னைக்கு கேட்கிறார்கள் தற்கூரிகளும் தருதலைகளும், வேல்முருகன் யார்? வேல்முருகன் யார்? நீங்கள் எல்லாம் சினிமாவில் கட்டிப்பிடித்து ஆட்டம் போட்ட போது, அனைவரை ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த போது தமிழர் விடுதலைக்காக களங்கண்ட தமிழ்நாடு விடுதலை படையில் பணியாற்றியவன் வேல்முருகன், அல்லது அவர்களோடு தோளோடு தோல்கின்றவன் வேல்முருகன். நான் உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை வேண்டுமானால் இந்த கூட்டத்தில் சொல்லுகிறேன்.
இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கின்ற எனது உறவுகளும் அல்லது தற்கூறிகளும் தெரிந்து பார்த்து கேட்டுவிட்டு நேரடியாக வாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா முகத்தால், கொஞ்சம் கொஞ்சமாக திரைப்படங்களில், பாடல் காட்சிகளில் ஒரு கட்சியினுடைய தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக 6 முறை தேர்தலை சந்தித்து 3 முறை வெற்றி பெற்றவராக மக்களுக்காக ஈர்க்கப்பட வேண்டிய சட்டமன்றத்தில் எத்தனை சட்டங்களை ஏற்றிருக்கிறேன். இந்த ஆண்டு நீங்க எல்லாம் படிக்க வைக்கிறீங்க, 10வது 12வது மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கிறீங்க. என் கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் எதிர்கால இந்தியாவின் அப்துல் கலாமாக வர வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு பத்திரிகையாளர் இல்லாத, ஒரு புகைப்படக்காரன் இல்லாத, ஒரு செல்பி எடுக்காத 1 கோடி ரூபாயை நிதியை அறிவித்து விஞ்ஞான கல்விக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக நண்பர்கள் எத்தனை பேருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு விளம்பரப்படுத்தின? ஆனந்த மகாலிங்கம் என்று வளர்ந்து வருகின்ற இந்தியாவின் எலான் மாஸ்க் என்று போற்றப்படுகின்ற விஜயன் அவர்கள் இன்றி இருக்கிறது. காலம் தொலைக்காட்சி அவர்கள் இன்றி இருக்கிறது. தங்கள் யூடியூப் சேனல்களை பேட்டி கொடுத்திருக்கிறார். வளர்ந்து வருகின்ற இந்தியாவில் எலான் மாஸ்க் வருகின்ற அந்த இளைஞரை சென்று சந்தித்து, என் தமிழ்நாட்டின் மாணவர் செல்வங்கள் வெறும் கலை, அறிவியல், பொறியியலை தாண்டி சிந்திக்க மாட்டார்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ் பயிற்சிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு மோடி அரசு வந்த பிறகு அதையும் கட்டுப்படுத்தி விட்டார். ஒரே ஆண்டில் 250 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் வந்தார். இன்னைக்கு அதையும் மோடி ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கடந்த ஆண்டு வெறும் 30 பேர், 300 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்ற என் மாணவர் சமூகம் இன்றைக்கு வெறும் 30 பேர் நிற்கிறார். இந்த நிலையில் இருந்து என் சமூகத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு ஐஏஎஸ், ஐபிஎஸ் சந்தைகளை தொடங்கி அவர்களுக்கு ஊக்கத் தொகைகளை வழங்கி என் தமிழ் சமூகத்தின் பிள்ளைச்செல்வங்கள் இந்திய முழுக்க ஆட்சியாளர்கள் ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக வர வேண்டும் என்று பேசி அதற்காக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் வேல்முருகன் தமிழக வரலாற்று சட்டமன்ற பக்கங்களில் இருக்கிறது. அது அரசு செய்ய, நான் செய்யறேன்னு சொல்லி நெய்வேலிக்கு கொண்டு போய் அந்த இளைஞர்களை வர வச்சு அங்கிருக்கிற அரசு பள்ளி ஒளிபெற ஏழை எளிய மாணவர்களை ராக்கெட் லான்ச்சர் எப்படி ஏவுவது, அந்த ராக்கெட் லான்ச்சர்ல எப்படி நம் சேட்டலைட்டை அனுப்புவது என்பதை என் பிற்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டின் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மாணவ செல்வங்களுக்கு நீங்க இன்னைக்கு பேச வைக்கிறீங்களா? எங்களை படிக்க வைக்கிறாரு, எங்களை ஊக்குவிக்கிறாரு. நீ என்ன செஞ்ச நான் சொல்லட்டுமா? பட்டியல் வைக்குமா? பல்லாயிரக்கணக்கான பட்டியல் இருக்கிறதான நான் படிக்க வைத்த குடும்பம், நான் படிக்க வைத்த பிள்ளை செல்வங்கள் எல்லாம் முகத்தை காட்டி கூட வெளியிலே வந்து விளம்பரம் தேடாத பண்பு கூடிய தமிழ்நாட்டு கலாச்சாரத்துடன் வாழக்கூடிய மரத்திகள் பெற்றெடுத்த பிள்ளை. ஏன் நான் படிக்க வைக்கிற பிள்ளை எல்லாம் வந்து சினிமாக்காரங்க எல்லாம் போய் நிற்காது. உங்க அண்ணா, உங்க நல்லா நல்ல விமர்சிட்டீங்க. என் அண்ணன் இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே நாட்டுடைய சிகரெட்டை பிடிக்க வைத்து குடிக்கு அடிமையாக்கி என் இளைய தலைவரை சீரழிக்கிறார்கள் என்று அத்தனை பாராபர பட்டியல் முந்திரி காட்டு உரிமையாளர்கள் வரவாரா இல்லையா? இந்த ரஜினி போய் கொண்டா கேட்ட முரசூனியாளர் ஒரு படத்தை என்னமோ பண்ணார். அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்தவர் நடத்தான நடிகன் விஜயகாந்த். அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று பேசியவர் என் நீல தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் என்ற தொப்புக்குடி உறவுகள் என்று சொல்லுவோம். அந்த புனிதமான இடத்தை நீங்கள் மாசுபடுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேட்டவன் நான் விரும்புகிறேன். விஜயகாந்த் ரசிகரோட நீங்க பெரிய புரிஞ்சுங்களா? யாரு நீங்க கண்டபடி பாட்டு எழுதுங்க, கண்ணுபடி காட்சி வைப்பீங்க, சீரியல், சினிமா, ஒரு படம் இந்த படத்துல வைக்கலாம். அவனுக்கு அப்பா அம்மா பார்த்து பொத்து வளர்த்து ஆளாக்கிங்க, மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து கல்யாணம் வைக்க போறாங்க. காலையில திருமணம் கல்யாணம் என்ன செஞ்சா இந்த படம் எழுத்த படமுறை எனக்கு ஞாபகத்து வரல. கல்யாணம் நைட்டு ஒருத்தன் தேடிட்டு போறான். யாருன்னா அவருடைய காதலன். உடனே அவனை கூட்டு ஒரு வார்த்தையை சொல்றான். பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, நான் சொல்லல. எதை நீங்க கத்து தரீங்க? இளைஞர்களுக்கு எதை கத்து தரீங்க? ஒரு மாணவ சமூகத்துக்கு எதை கத்து தரீங்க? நாளைக்கு தலைமுறைக்கு எதை கத்து தரீங்க? இப்ப கண்ணகி சிலையா வைக்கிறோம். எதுக்கு தமிழர்கள் உலகமொழிகளுக்கெல்லாம் தாய்மொழின்னு சொல்றோம்? தமிழர்கள் மிகப்பெரிய பண்பாட்டு கூறியன்னு சொல்றோம். அந்த பண்பாட்டு கூறியதாக இருக்கிறதா இங்க நடைபெறுகின்ற கலை? இந்த பண்பாட்டு உரிமைகளை உள்ளடக்கிறதா இருக்கிறா இங்க வரப்படுகின்ற சீரியல்? அந்த பண்பாட்டு கூறியதாக இருக்கிறா இங்க எடுக்கப்படுகின்ற திரைப்படங்கள்? யாரும் கேட்க மாட்டீங்க. இந்த படத்துல முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் என்றால் தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் என்றால் குண்டு வைப்பவர், முஸ்லீம்கள் என்றால் இந்த தேசத்தின் விரோதி என்று காமிச்சிங்க. நீங்க அதே முஸ்லீமை கொண்டு வந்து மேடைகளை நிறுத்தி
கட்டி பிடிக்கிறீங்க, அந்த பரிமாறுறீங்க, அதே விஷயம் பாய்களை கொடுத்து கவர் கொடுத்து பேச வைக்கிறீங்க. எங்க மன்சூர் மேலே அவங்ககிட்ட பேச வைங்க. இல்ல இந்த தேர்தலில் கூட்டணியில் இருக்கிற பொதுமக்களாக இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட போய் மைக்க கொடுத்து வேல்முருகன் இஸ்லாமியர்களுக்கு என்ன உறவு, வேல்முருகன் இஸ்லாமுக்காக என்ன செய்யுங்க மைக்க கொடுத்து பேச வைங்க. ஏன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறீங்க? பச்சை பிள்ளைங்க, நீங்க தானே சொன்னீங்க பச்சை குழந்தைங்க. அந்த பச்சை குழந்தைகளை ஏன் அவமானப்படுத்துறீங்க? ஏன் அந்த பச்சை குழந்தைங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேச வைக்கிறீங்க? வேல்முருகன் இந்த தமிழர் நிலத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் செய்ததை நான் பட்டியலிடுறேன், மணிக்கணக்கே பட்டியலிடுறேன். 12 மணி நேரம் பேசணும், நான் பேச தயார். வாங்க வாங்க பேசுவோம். நீங்க என்ன செய்வீங்க, நான் என்ன செய்ய பேசுவோம். உடனே வேல்முருகன் மாற்றி பேசுகிறார். அடித்த அடி அப்படியா? ஏண்டா வேல்முருகன் அன்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன், நான் பேசிய பேச்சு இந்த சமூக மாற்றத்திற்கான பேசி, இந்த சமூகத்தின் சீரழிவை கண்டிப்பதற்கான பேச்சு. ஒரு தகப்பன் தன் கண் முன்னால் தன் பிள்ளை செல்வர்கள் சீரழிவில் இருந்து எழுந்து வருகிற சீற்றத்தின் பேச்சு, அது ஒரு சிறுத்தையின் பேச்சு, அது ஒரு புலி சீற்றத்தின் பேச்சு, அது ஒரு சிங்கத்தின் கர்ச்சனை, கர்ச்சனை. எந்த வகுப்பறைகள் இன்னைக்கு புள்ளிவரம் டேட்டா சொல்லுகிறான், அதெல்லாம் சொல்லி என் தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளை நான் ஈடுபடுத்தக் கூடாதுன்னு கடந்து போறேன். நான் தமிழ்நாடு அஷூரன்ஸ் கமிட்டியினுடைய சேர்பர்சனாக இருக்கிறேன். நான் வரேன்னா எனக்கு கலெக்டர், எஸ்பி, உயர் அதிகாரிகள் என்னை வரவேற்று பைலட் போயிட்டு ஒரு மாவட்டம் ஆய்வுக்கு போறேன். அப்படி தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்துடைய மெடிக்கல் காலேஜ் டீன், அங்க இருக்கிற டாக்டர் 300 பேரோட ஒரு கூட்டம் நடத்துறேன். அந்த 300 பேர் அடங்கிய டாக்டர் செவிலியர்கள் அந்த கூட்டத்தில் எனக்கு கிடைத்த செய்தி நெஞ்சு அப்படி வெடிக்க செய்துவிட்டது. இளம்பெண்கள் எப்படி சீரழிக்கிறார்கள், குழந்தையாக இருக்கிற குழந்தைகள் வயிற்றில் குழந்தை என்கிற செய்தியோடு வருகிறார்கள். இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறது அந்த மருத்துவ கல்லூரி, அங்கு வருகின்ற பெண் பிள்ளைகள். எவ்வளவு பெரிய சீரழிவு, எவ்வளவு பெரிய பண்பாட்டு சீரழிவு, சமூக சீரழிவு. இந்த ஆதங்கத்தில் இருந்து ஒரு தகப்பனாக நான் எடுத்து வைத்த வாதத்தை திசை மாற்றி அற்ப அரசியலுக்காக, கேவல ஓட்டுக்காக, இந்த பெற்றோர்கள் மாணவ செல்வங்களின் ஓட்டுக்காக, அந்த குடும்பத்தின் ஓட்டுக்காக இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அறிவிக்கத்தக்க அரசியல் செய்வீர்களா? யார் செய்யலாம்? கார்பரேட் நிறுவனம் செய்யலாம், நாட்டு நிறுவனம் செய்யலாம், கஞ்சா விற்கிறவன் செய்யலாம், பெப்சி கோக், தாமிரபரணி தண்ணி திருநெல்வேலியில் உருவாகி தூத்துக்குடியில் ஒரு ஆறு தமிழ்நாட்டிலே உருவாகி தமிழ்நாட்டிலே முடிகிறது என்று சொன்னால் என் தாமிரபரணி ஆறு. அந்த தாமிரபரணி ஆற்று தண்ணீரை முழுவதுமாக உறிஞ்சி பெப்சி கோக் அமெரிக்கா நிறுவனம் இங்கு பல மில்லியன் கோடி லிட்டரை உறிந்து எடுத்து என் தமிழ்நாட்டின் நீர்வளத்தை பாழாக்கிய போது இந்த பண்டூட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான பேரோடு சென்று திரட்டி அந்த பெப்சி கோக் நிறுவனத்தை எதிர்த்து முற்றுகையிட்டு என் கட்சியினுடைய தொண்டர்கள் நான் உள்பட 15 பேர் மண்டை உடைந்து ரத்தம் சிந்திய இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சியா எங்களுக்கு வரலாறு இருக்கு. அந்த பன்னாட்டு அமெரிக்கா கம்பெனிக்காரன் கொடுத்த விளம்பரத்துல பெப்சி குடிங்க, கோக்ஸ் குடிங்கன்னு இழிச்சுக்கிட்டு வளைஞ்சுக்கிட்டு நடிக்கல வேல்முருங்க, நடிக்கல. யாரை பார்த்து பேசுறீங்க? எச்சரிக்கை செய்கிறோம். ஞானத்தை விட இந்த உலகத்தில் எங்களுக்கு பதவி கட்சி முக்கியம் இல்லை. நாட்டுடைய முதலமைச்சர், இந்த நாட்டுடைய நேர்மையான கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகள் பொறுமை காக்க வேண்டும், வேல்முருகன் அமைதி காக்க வேண்டும் என்ற அந்த அன்பு கட்டளையை ஏற்று என் கட்சியுடைய முன்னணி தலைவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அமைதி காத்துக் கொண்டிருக்கிறேன். 24 மணி நேரத்தில் என் தமிழீழ தேசிய தலைவன் பாணியில், என் தமிழ்நாடு விடுதலை படைத்தவன் என்னுடைய அண்ணன் தமிழரசன் பாணியில் இந்த தமிழ்நாட்டில் எதை வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வேல்முருகனை நம்பி வந்திருக்கிற நூற்றுக்கணக்கான இளைஞர்களோடு செய்ய முடியும். முடியுமா முடியாதா? அதிகாரம் பேசி நடிகர்களா? வேல்முருகன் ஒரு படத்தில் நடிச்சிட்டார். அது நான் ரத்தம் என்று மதித்து செந்தமிழின் சீமா ஒரே ஒரு ஆங்கில வார்த்தை கலப்பில்லாமல், ஒரே ஒரு ஆபாசம் இல்லாமல், ஒரே ஒரு கட்டிப்பிடி சீன் இல்லாமல், தொப்புளிலே ஆம்பளைக்கு போடாமல், இரட்டை வசனம் இல்லாமல் ஒரு படத்தை நான் தயாரிக்க போகிறேன். ரத்தம் நீங்கள் நடித்துக் கொடுக்க வேண்டும் என்றார். ₹1 காசு இல்லாமல் ஒரு தமிழ் ஆசிரியனாக, அதுவும் என் தமிழரசன் என்கிற தமிழ் ஆசானை பெயரை கொண்டு அந்த படத்தை நான் நடித்தேன். நாவரம் நடிச்சிருக்கா கதாநாயகி, பல சினிமா கதாநாயகி நடிச்சிருக்காங்க. கட்டி பிடிச்சு உருண்டமா?
கட்டிகள் எதுக்கு? சாதிக்கத்தானே. பாட்டு பண்ணுங்க நானு, பாட்டு பண்ணுங்க. எப்படி எப்படி சமநிலை எப்படி பாட்டு பண்ணுவேன் நானு? என் பெண்மை அடைந்த ஒரு பெண் தாய் அவன் பருவ நோய்களை கூட எப்படி எப்படி சமஞ்சது எப்படி பாட்டு போட்டு பணம் பண்ணுகிற ஈனப்பிறவைகள் அல்லவா ஏழ்வர்கள் தம்பிகளும் நாங்களும். 40 ஆண்டு காலம் இந்த ஈழிப்பிறவைகளுடைய நடவடிக்கைகளை கண்டிக்கிறேன், இந்த அசிங்கத்தை எதிர்க்கிறேன். சினிமா மோகத்தால் கட்டுண்டு கிடக்கிற இளைய தலைமுறையை சீர்படுத்துவதற்காக அந்த சரங்கு சொறி சீழ் பிடித்த அந்த அநாகரிகத்தை கிழித்துதான் இந்த சீழை வெளியேற்ற முடியும், இந்த கட்டி அகற்ற முடியும். மருத்துவ ஒரு கட்டி ஏற்பட்டிருக்கு வயிற்றுல, சீழு சதைமா நாரி போய் கிடக்குது, அந்த கத்தியை வச்சு அறுத்து எடுத்தாதான் அந்த உயிரை காப்பாற்ற முடியும். அப்படித்தான் நான் சொன்னேன். இந்த சினிமா அவலங்களை குறித்து சொன்னேன், இந்த டிக்டாக் குறித்து சொன்னேன், இந்த இரட்டை வசன பாட்டை குறித்து சொன்னேன். அடுத்து சொல்லிட்டு 2வது சொல்லியிருக்கேன், என்றைக்காவது என் இளைய தலைமுறை உங்கள் அப்பா அம்மா பிறந்த நாளுக்கோ அல்ல உங்கள் பிறந்த நாளுக்கோ அவர்களை நான் எல்லாருக்குமே வாழ்த்துங்க என்று சொந்த பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர் காலை தொட்டு வணங்கியிருக்கிறீர்களா? ஏன் சினிமாக்காரன் காலை தொட்டு வணங்குகிறீர்கள் என்று கேட்டேன். அவனுக்கு ஏன் பாலபிஷேகம் என்று கேட்டேன். அவனுக்கு ஏன் கட்ட உண்டு என்று கேட்டேன். அவன் தர 100 நாள் ஓடினால் அவன் BMW காரில் வருவான், அவன் ஈசியாவில் பங்களா வாங்குவான். உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 100 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய் கொடுத்து வாங்குகிறீர்களே, நீங்கள் வாழ்வதற்கு அவன் எந்த வழிகாட்டி வைக்கிறான் என்று கேட்டேன். ஏன் ஒளிபரப்புல அடுத்த கேள்வி வச்சிருக்கிறா? ஏன் காட்டுல மனுஷன் சாப்பிடுறையா? பெற்றோர்களாக இருந்து பார்க்கிற பெரியவர்கள் உங்களை பார்த்து கேட்கிறது. மண் இந்த சாக்கில கிடக்கிற மண்ணுல சோற போட்டு சாப்பிட்டோம், இந்த குடலுக்கு ஆபத்து ஏற்படுமா ஏற்படாதா? நெஞ்சுக்கு பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? இதை செய்யாதுன்னு சொன்னா ஏழ்முறைய பெண்களின் எதிரியா? பெற்றோர்களின் எதிரியா? நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கொண்டாடலாம். உங்களுக்கு எப்படி? நான் கேட்டேன், நான் குஷ்பு கேட்டா கோயில் கட்டி கேட்டனா இல்லையா? குஷ்பு யாரா? என் வரலாறு தெரியுமா? அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை விட்டா. என்ன விட்டா? தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எந்த பெண்களுக்கும் கற்பு நோய் இல்லை, அப்படி கற்பனா ஒண்ணும் கிடையாது. தமிழ்ச்சிகளுக்கு எல்லாரும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கற்பை இழந்தவான்னு சொன்னா. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தலைவர் அதை குறித்து பேசல, ஒரு கட்சி தலைவர் அதை குறித்து கேள்வி எழுப்பல. அந்த குஷ்ப கிழிச்சு தொங்க விட்டு எல்லா நீதிமன்றத்தையும் வழக்க போட்டு தமிழ்நாட்டின் பல நீதிமன்றங்களுக்கு வேறு இரங்கல் வைத்தவர் அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சி ஏழ்முறைகளாகி நான் தானே. எனக்கு எல்லாம் ஒண்ணுதான்டா, எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். என் பண்பாட்டை, என் நாகரிகத்தை, என் தொன்மையை, என் வரலாற்றை, என் கலையை, என் கலாச்சாரத்தை சீரழிக்கிற எல்லா சினிமா கூத்தாடிகளையும் கேள்வி கேட்பேன். அது என் மக்கள் எனக்கு தீர்ப்பளிக்கிட்டான். இங்க பேசுறேன், நூற்றுக்கணக்கான பேர் யாரும் என் கட்சி உறுப்பினர் இல்ல, சாலையோர நிக்கிறாங்க. அப்படியே நான் பேசி முடிக்கிட்டோம், மைக்க நீட்ட கருத்து சொல்லட்டும், ஏத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்க தப்பா பேசுறீங்க, இதை நீங்க மாத்திக்கலாம். பொதுமக்கள் இருந்து வரட்டும், அவன்தான் எனக்கு எஜமா, அவன்தான் எனக்கு ஓட்டு போடுறான், அவன்தான் இந்த மக்களுடைய குடிமகன். நீங்க யாரு? நீங்க தனிமனித ஒழுக்கம் இல்லாம நீங்க டாக்ஸ் கட்டுறீங்களா? நீங்க ஒழுங்கா நடிக்கிறீங்களா? நீங்க ஆடுற அசைக்கிற ஓட்டுக்கு இந்த பாடல் வரிகள் என்ன? நாடி மண்ணி வீட்டுல இல்ல, தரபோட யாரும் இல்ல. இந்த பாட்டை இருக்கிற தமிழ் சமூகம் ஆதரிக்கிறதா? தேர்தலி கோட்டையில் நின்று பார்க்கிற பெற்றோர்களா இருக்கிற நீங்க, உங்கள் பிள்ளை இன்னைக்கு இந்த உணவு 8ஆம் வகுப்பு இந்த பாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டு 8 வயசுல 9 வயசுல 10 வயசுல பெரிய பொண்ணு ஆயிருக்கு. தமிழுக்கு ஒரு மரபு இருக்கு. இருக்கிற தாய்மார்களை கேட்கிற நீங்க எல்லாம் விட்டு மைக்கில் பேச வச்சிருக்கீங்க. இன்னமும் என்னுடைய மாவட்டத்தில் நான் பிறந்த அந்நியர் சமூகம் உள்ளிட்ட மாவட்டத்தில் வாழ்கிற அனைத்து சமூக தாய்மார்களும் ஒரு பெண் 8 வயசுல 10 வயதுல ஒரு மூப்படைந்து விட்டால் சொந்த தகப்பின் நடுவில் அவர் அனுமதிக்க வைத்தார். உண்மையா இல்லையா? இது நான் ஒரு தகப்பு நான் சொல்லக்கூடாதா? படுக்கறையில ஒன்னா படுக்க அனுமதிக்க மாட்டாங்க. நான் கேட்கிறேன், இப்ப சினிமாக்கார் ஒருத்தர் பரிசு கொடுத்தாரு, அவரை கட்டி பிடிச்சு கொடுத்து விவாதம் எழுப்புறீங்களா? நாளைக்கு யாரோ இங்க உட்கார்ந்து இருக்கிற XRY யாரோ ஒரு தொழில் அதிபர் அவர் பரிசு கொடுக்கிறார், அவர் காயின் கொடுக்கிறார், அவர் சாலை போத்துறார், அவர் சாலை போட்டி காயின் கொடுத்து அவர் ஒரு அர்ப்பணி கட்டி பிடிக்க பெற்றோர்கள் அனுமதிப்பீங்களா? அப்ப இந்த பாயிண்ட் என்ன? அது தொழிலதிபராக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், XRY யாராக இருக்கலாம். ஒரு பெண் வயது மூப்படைந்த பிறகு
12ஆம் வகுப்பு 10வது டிகிரி படிக்கிற முதல் மாணவிகளை அழைத்து எந்த சினிமாக்காரர்களையும் கட்டி அமைப்பதற்கோ அல்லது என்னது பேர் வைக்க போறீங்க இது எப்படி வைக்கிறாங்க ஆட்சி வாங்கலாம் இது அனுபவிப்பீங்களா? இப்ப சார் நான் சொல்லுவேன், அவர் உழைச்சி சம்பாரிச்சு கடை வச்சிருக்கிறார். நாளைக்கு இங்க இருக்கிற இந்த மாவட்டம் இருக்கிற 4 பெண் பிள்ளைகள் பிளஸ் 2 முடிச்ச 16 வயசு பொண்ணுக்கு அவர் ஒரு 2 காயின் தராரு, நான் 2 பரிசு தரேங்க, நான் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சு அர்ப்பணிக்கிறேங்க. இல்ல அந்த பொண்ணு சொல்லுங்க நான் அவரை பிடிச்சி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறேன்னா உட்காந்து அப்பா அம்மா செருப்பு எடுத்து அடிக்க போக மாட்டீங்களா? செருப்பால் அடிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, பொதுமக்கள் சொல்லுங்க, எப்படி அனுமதிப்பீங்க? அப்ப இதெல்லாம் அனுமதிக்க கூடாது. அப்படி என்று பெண்களுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்வதாக ஒரு கட்சி தலைவனாக ஒரு 150 தமிழ் தேசிய அமைப்புகளை ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்துவதாக தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியார் இயக்கங்கள், முஸ்லீம் இயக்கங்கள், கிறிஸ்துவ அமைப்புகள் இவங்கெல்லாம் அறிவில்லாத தலைமை ஓட்டுக்கிட்டு பயணிக்கிறாங்களா? நீங்க யூடியூப்ல என்ன போட சொல்றீங்கன்னா தம்சப் போட சொல்றேன். என்ன கவனத்தின் அட்டயம் அக்கிரமம். இந்த அநியாயத்தை இந்த அக்கிரமத்தை எந்த கட்சி தலைவனும் கண்டிக்க மாட்டேன்றான், எந்த சினிமா கதாநாயகனும் சொல்ல மாட்டேன்றான். இது தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொன்ன உடனே யூடியூப்ல பேசுறது, உடனே பேஸ்புக்ல எழுதுறது, எழுதுங்க பேசுங்க, நாங்க சொல்லி பார்ப்போம், திருந்துங்கன்னு சொல்லுவோம். திருந்தல அப்படின்னா திருத்தப்படுகின்ற வரையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதற்காக அச்சப்படுகிற கூட்டம் இல்லை இந்த கூட்டம், பின்வாங்குற கூட்டம் இல்லை இந்த கூட்டம். சினிமா நடிகர்களை எல்லாம் பார்த்து பின்வாங்குற கூட்டம், தமிழர் வாழ்வுரிமை களத்தில் நிற்கிற கூட்டம் இல்லை என்று எச்சரிக்கையோடு பதிவு செய்கிறார். ஆக இன்னொரு நூற்றுக்கணக்கான பட்டியல் அதையெல்லாம் பேச நேரம் இல்லை. நான் கூப்பிடுறேன், நான் பேசியதில் நீங்க சமூக சீரழியில, பண்பாட்டு சீரழிவு இல்ல, சீரியல் சீரழிவு இல்ல, நீங்க எல்லா தொலைக்காட்சியில் நடக்கிற சீரியலை பார்க்க முடியுதா? எவ்வளவு கேவலமான காட்சிகள், எவ்வளவு கேவலமான காட்சி அமைப்புகள், எவ்வளவு கேவலமான வசனங்கள், இதெல்லாம் யாரா கேட்குது? இதெல்லாம் சென்சார் இல்ல, ஓடிடியில வெளியாடுறது அப்படியே மக்கள் பார்க்கணும். திரைப்படம்னால கொஞ்சம் சென்சார் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் அறக்குறைய வெட்டி விடுறான். ஆனா இதுல என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. அப்படி நேரா லைவ் போடலாம், நேரா ஒளிபரப்பு பண்ணலாம், நேரா ஷார்ட் பண்ணலாம், ரீல் பண்ணலாம். அது இந்த பண்பாட்டு சீரழிவு, இந்த சமூக சீரழிவு. நீ எத்தனை பேர் என்னை திட்டினாலும், எத்தனை பேர் என்னை இழிவாக நீங்களாக பேசினாலும், இன்றைக்காவது ஒரு நாள் இந்த சமூகம் நாளை மிகப்பெரிய சீரழிவை பொதுமக்கள் பெண்கள் எங்கேயுமே நடமாட முடியும். எங்க பார்த்தாலும் கஞ்சா குடிச்சு நிக்கிறான், எங்க பார்த்தாலும் போக, எங்க பார்த்தாலும் போக வாஸ்து மலையில போட்டுக்கிறான், கத்தால குத்துறான், நாட்டியோட வழிபொருள கத்தால குத்துறான், டீச்சரை கத்தால குத்துறான், பெற்றோர கத்தால குத்துறான், சொந்த ஆத்தால கத்தால குத்துறான், அம்மாவை கலத்துக்கு போட்டு கொள்றான், அப்பனை கலத்துக்கு போட்டு கொள்றான், கர்ப்பிணி தாயை கொள்றான். எவ்வளவு சீரழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. இது குறித்து இந்த வேதனைகளை, இந்த வலிகளை நாம் எடுத்து பேசினால் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வேல்முருகன் எதிரானவன் என்று முகமாற்றம் செய்கிற கார்பரேட் கைக்கூலிகளே, இந்த நாட்டில் நான் தடை சட்டம் கொண்டு வந்தேன், உங்க பெப்சிகோ நிறுவனத்தில் தண்ணியை உறிஞ்சக்கூடாதுன்னு தடுத்த, உங்க கார்பரேட் பெரும் நிறுவனங்களுடைய வணிக கொள்ளையை நான் எதிர்த்த, பெப்சிகோக்க நான் எதிர்த்த, இங்க இருக்கிற வால்மார்ட் நிறுவனத்தை நான் எதிர்த்த, இங்க இருக்கிற அதானி துறைமுகத்தை நான் எதிர்க்கிறேன். இந்த கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் ஒண்ணு பிடிக்கிட்டான். சினிமா கத்தி படத்தை நான் எதிர்த்தேன், எதிர்த்து எதிர்த்தேன். 1.5 லட்சம் மக்களை கொண்டு குவித்த சிங்கள பௌத்த பேரியவாத அரசின் அதிபர் ராஜபக்சேவின் மகன் அதனுடைய பங்குதாரர். அவன் தயாரிக்கிற இந்த படம் இந்த மண்ணில் ஓடக்கூடாது எதிர்த்த. இன்றைக்கு கமலஹாசன் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்று சொல்லிவிட்டார். அல்லது கன்னடம், கேரளா, தெலுங்கு தாய்மொழியிலிருந்து தோன்றியது என்று சொல்லிவிட்டார். ஒட்டுமொத்த கன்னடகாரனும் இன்னைக்கு கமலஹாசன் படத்தை ஓட விடாம தடுத்துட்டான். நாட்டில் எந்த அரசியல் கட்சிக்காரன் முதல்ல குரல் கொடுத்தான்? நீ கமலஹாசன் படத்தை கர்நாடக மாநிலத்தில் ஓட விடாமல் தடுத்தால் தமிழ்நாட்டில் எந்த கன்னட நிறுவனம் தயாரிக்கிற படமாக இருந்தாலும், எந்த கன்னட கதாநாயகனுடைய படமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஓடவிட மாட்டேன் என்று அறிவித்த ஒரே அரசியல் கட்சி தலைவர் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியும். இல்ல நான் ஆவணம் என்ன கமலஹாசன் நாளைக்கு ஷேர் கொடுக்க போறானா? அவனுக்கு கமலஹாசனுக்கு பங்கு பெற போறாரா? மொழியில் வைத்திருக்கிற காதல்,
என் தாய் நீ வைத்திருக்கிற பற்று, என் இனத்தை நான் நேசிக்கிற அந்த என் ரத்த நாணங்களிலே ஊறி கிடக்கிற உணர்வுடாங்க. நாளைக்கு போய் தடுக்கும் போது பிரச்சனை வரலாம், வழக்கு வரலாம், அதையெல்லாம் சந்திக்கிறோம். இன்றைக்கும் கத்தி படத்தை எழுத்து பேசக்கூடாது என்று 10 கோடி ரூபாய் எனக்கான மான நஷ்டம் தர வேண்டும் என்று இதே நடிகனால் தூண்டிவிடப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னால் என் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. நான் பேசக்கூடாதுங்கிறதுக்காக 1 கோடி ரூபாய் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு டெபாசிட் கட்டியிருக்கான். கார்பரேட் நிறுவனம், லைக்கா நிறுவனம். கட்ட சொன்னவன் யாரு, கட்டில யாரு எல்லாமே தெரிந்த வழக்கறிஞர்களுக்கு ஆவணங்கள் கிடக்கதை அடிச்சு பாருங்க. ஹைகோர்ட் வேல்முருகன் மிஸ்ஸஸ் லைக்கான் போட்டு பாருங்க. 2 இருநபர் நீதிபதி எனக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறான். இது லைக்கா தயாரிக்கிற படத்தை குறித்து வேல்முருகன் பேசக்கூடாது என்று. யூடியூப்ல உட்கார்ந்து ஏன் வேல்முருகன் அதற்கு பிறகு லைக்கா எடுத்த படத்தை குறித்து பேசல அப்படின்னு கேட்கிற தற்கூரி முண்டங்களுக்கு நான் சொல்றேன், ஹைகோர்ட் ஸ்டே இருக்கிற முண்டங்களா தற்கூரி கோபமா வருது. எதையும் படிக்கிறது இல்ல, பத்திரிகை படிக்கிறது இல்ல, செய்தி சேனல்ல செய்தி பார்க்கறது இல்ல, வேல்முருகன் கடந்து வந்த பாதை என்னன்னு கேட்டுட்டு கேள்வி எழுப்புறதுங்க. நான் தான் சொல்றேன், பட்டியல் இடுறேன். 1970 பிறந்து இன்னும் வரைக்கும் நினைவு தெரிந்த வயதிலிருந்து எனக்கான வரலாறுகள் தொகுக்கப்பட்டிருக்கிறா. வரலாறுகள் இருக்கிறது, பதிவு இருக்குது. வாங்க எடுத்து வைக்கிற, எது பொய்ன்னு சொல்லுங்க, இல்ல உண்மைக்கு மாறா சொல்றாருன்னு சொல்லுங்க. என்ஆர்சிக்கு தமிழ்நாடு கௌரவ அமைப்பு அமைப்போட, தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை அமைப்புகளோட, அனைத்து முஸ்லிம் கூட்டமைப்போட தமிழ்நாடு முழுக்க போராட்டம் போய் வழக்கு வாங்கணும்னு சொல்லுங்க. ஐடிஐ கார்பனுக்கு வழக்கு வாங்கணும்னு சொல்லுங்க, நீட்டனுக்கு வழக்கு வாங்கணும்னு சொல்லுங்க. வடமாநிலத்துக்கார வந்து ஆயிரக்கணக்கில் இறங்கி என் தமிழ்நாட்டு வேலைகளை முழுவதும் அபகரித்துக் கொள்கிறாரே, இது அநியாயம், அக்கிரமம், இதற்கான தடைச்சட்டை கொண்டு வர வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி இந்த நாட்டில் போராடுகின்ற கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியா இல்லையா? பதில் இருக்கா? பெரம்பூர் ரயில்பட்டி தொழிற்சாலை எல்லா வரலாற்றுக்காரனே இருக்கிறார். தமிழனுக்கு வேலை இல்லை என்று வரலாற்று ஆதிக்கத்தை எதிர்த்து முற்றுகையிட்டு போராடணுமா இல்லையா? ஜீவனோட கூட்டணுமா இல்லையா? மாணவர்களுக்காக பேசுற நீனு என் தமிழ்நாட்டு மாணவ செலவுடைய மெட்டிய உள்ளாரைய மூக்குத்திய தாலிய கைத்து சொல்லுகிறானே இந்த நீட் என்ற மத்திய அரசு அதிகாரிகள் என்று இனியும் வரும் ஆண்டுகளில் கொண்டு செய்தால் அந்த தேர்வு மையங்கள் அடித்து நிறுத்தப்படும் என்று பகிரங்கமாக அறிவித்தது. என் மாணவர்கள் எனக்கு அக்கறதா? தேர்வுல போற மாணவர்களை படபடப்பு உச்சத்துல போறாங்க. போற நேரத்துல கல்யாணமாகி மனக்கோலத்துல போற தாலியை கழிப்பான், மூக்குத்தியை கழிப்பான், காதை கழிப்பான், சின்னையை கழிப்பான், கொலுசை கழிப்பான், எல்லா கூடிய கழிப்பான், கையில கட்டிருக்கிற கயிறை கழிப்பான். நான் கேட்கிறேன், எந்த நடிகனாவது இன்னைக்கு மாணவர்களை பற்றி பேசுகிற யூடியூபர்ஸ் என்று பேசுகின்ற, பத்திரிகை தர்மம் பேசுகின்ற, வேல்முருகன் அவர்களா பேசிவிட்டு என்று பேசுகின்ற எவனாவது ஒருவன் இது அநியாயம், இது அக்கம் என்று கேட்டானா? தென்னிந்தியாவிற்கான நீட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த தென்னிந்தியாவிற்கான நீட் இயக்குநரை பல மணி நேரம் சிறை வைத்து நாட்டுடைய பிரதமர் மோடியை தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு பேச வைத்தவன் வேல்முருகனா? வரலாறு போய் தேடிப்பார். அண்ணா நகர் நீட் டைரக்டர் வேல்முருகன் போட்டு பாடுறா, போட்டுப்பார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்றதுக்கு பிரதமர் வந்துட்டார். ரயில்வே ஜிஎம் அங்க போகணும், போக விடாம நீங்க அப்ரண்டிஸ் பணிகளுக்கு முழுக்க வடநாட்டுக்காரரை கொண்டு வந்து இறக்கி அப்படியே வடநாட்டுக்காரனை இந்திக்காரனை வேலைக்கு வைக்கிறீங்க. அந்த ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல மணி நேரம் போராடி அந்த விழாவிலே கலந்து கொள்ள விடாமல் தடுத்து என்னுடைய டிமாண்டை ஏற்றுக்கு செய்ய அதே இடத்தில் ஒப்பந்தம் போட்டு சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனர் அந்த டிஜிபி ஏ.கே. விஸ்வநாதன் வந்து அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி அதற்கு பிறகு ஜிஎம் விடுதலை செய்ய வரலாறு வேல்முருகன் வரலாறு தான். குஞ்சுகள், அணில் குஞ்சுகளுக்கு யாரோட ஒப்பிட்டு பேசுறீங்க? யாரோட ஒப்பிட்டு பேசுறீங்க? 1000 விடயங்களுக்கு 1000 போராட்டம். நான் சொன்ன மோடி நாட்டுக்கு பிரதமர் தரவையா போக முடியல. விமானத்துல இருந்து ஐஐடிக்கு 3 கிலோமீட்டருக்கு இன்னொரு ஹெலிகாப்டர் தான் போனார். அந்த ஹெலிகாப்டரையும் கருப்பு பலனை விட்டு பேக்கப் ஆகாம சுத்தி வட்டமிட வச்ச 3 மணி நேரம் தரவையா போக முடியல. எப்படா விமான நிலையத்துக்கு என் தம்பிகள் உள்ள குதிச்சானே இன்னைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு நீதிமன்றத்தில் தெரியும். அனுராதபுரத்தின் தாக்குதல் நடத்திய கரும்புலிகளுடைய அந்த வீடியோவை, அந்த படத்தையும், அந்த செய்திகளையும் ஒரு நாளைக்கு 100 முறை கேட்டு தூக்கம் இல்லாமல் எப்படிதான் இப்படி என் தமிழ் பிள்ளைகள் வான்படைகளை கட்டி உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தால் என் விடுதலை புலிகள், கரும்புலிகள், கடற்புலிகள் என்று நாங்க பார்த்தே பயிற்சி எடுத்தவங்க. நான் ஒன்னும் நேரா போய் பயிற்சி எடுத்தோம்னா சொல்லல. படத்தை பார்த்தே உணவு பெற்றவர்கள், அந்த தலைவன் வாழ்க்கை வரலாற்றை படிப்படியாக ஏற்றுக்கொண்டவர்கள். அதிகாரம் பேசிய நீங்களா எம்மாத்திரம் எங்களுக்கு. ஆதலால் சொல்லுகிறேன், நான்
பேசிய கருத்தில் ஒரு காலத்திலும் எவரிடத்திலும் எவருடைய கொம்பனிடத்திலும் கேட்கிறாங்களா மன்னிப்பு கேட்கணும். யாருக்கிட்ட மன்னிக்க சொல்லுங்க பசங்களா? யார நீங்க? யார் நீங்க? வார்த்தையை பயன்படுத்திருக்கு நாய் இருக்காது. நாயால சொல்லிட்டு போறாங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்கிற தளத்திலிருந்து வந்தேன். 10 வயதை இதை செஞ்சுட்டு நாங்க தான் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வெள்ள நோட்டீஸ்ல சிகப்பு எழுத்தால கையால கட்சி பென்சிலால அல்லது வெள்ள பேப்பர்ல அப்பெல்லாம் ஊர்ல கிராமத்துல கட்ட வண்டி இருக்கும். இந்த கட்ட வண்டியில பசங்க ஒண்ணு இருக்குல்ல, அதை எடுத்து எழுதிட்டு அரசு அலுவலகத்துக்கிட்ட காவல்துறையில கொடுத்துட்டு வர்றாங்க. எங்ககிட்ட வந்து இது சினிமா டயலாக்கா? ஓட்டசிக்கிறதுக்கு வாயசிக்கிறதுக்கு அன்னைக்கு வேல்முருங்கிட்ட இவ்வளவு கூட்டங்கள். இன்னைக்கு இந்த ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே இந்த சேலம் தருமபுரி இந்த ஜோனல்லையே ஆயிரக்கணக்கான புலி வீரர்களை வேல்முருகனால் உருவாக்க முடியும். இருக்கிறாங்க இளைஞர்கள். அன்னைக்கு 7 பேர் என்கிட்ட இல்லை. இல்லாத போதே ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய 5, 6, 10 பேர், அதிகபட்சம் ஒரு 50 பேர் இருக்கும் போதே இந்திய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தோம். இலங்கை அரசுக்கு ஒரு நாட்டுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தோம். நீங்களா எங்களுக்கு ஏமாத்தணும். உங்க பூனைப்பட எலிப்பட காலமெல்லாம் அவங்க மோடி பாதுகாப்பு கொடுத்துருவாரா? எப்படி இருந்தாலும் பேசலாமா? நீங்க இருக்கிற இன்னைக்கு கூட இப்ப எங்க கல்பனா பேசுறேன்னு அதை விட்டா எப்படி இருந்தாலும் ஒருமையில தரக்குறா மோசமா பேசும். நான் அனுமதிச்சுனா வேண்டாம், நாகரிகம் கருதி அனுமதிக்க. நீங்க தற்கூரின்னு ஒரு பச்சை இஸ்லாமிய பொண்ணை விட்டு பேச வைக்கிறீங்க. பக்கத்துல உட்காந்து யாரா தற்கூரி? தற்கூரி பெயர்கள் எல்லாம் வந்து எங்களை பார்த்து தற்கூரி என்று சொல்கிறீர்கள். காலம் மாறும், காட்சிகள் மாறும், விளைவுகளை விரைவில் சந்திப்பீர்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.